எவ்வளவு பெரிய ரெயின் வந்தாலும் சென்னை நகரத்தை ஒன்றும் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. நாங்கள் 40% தான் வேலை பண்ணியிருக்கோம், இன்னும் 60% செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னாங்க. இந்த பம்பு வந்து ஹையர் பண்ணி தண்ணி எடுத்து விடுறாங்கல்ல, இதை ஒரு சாதனையாக பேசுகிறாங்க. மழை அது பாட்டில் பெய்துக்கிட்டு இருக்கும், தண்ணி எங்கே பெய்துக்கு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போனீங்க ரோடு காஞ்சிருக்கும். ரோடு அமைப்பு அப்படி இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு ஆறையும் தாமிரபரணிலாம் போய் பார்த்தீங்கன்னா, தாமிரபரணியாக இருக்கட்டும், காவேரியாக இருக்கட்டும், நீங்கள் போய் பாருங்கள். இந்த நம்ம பக்கத்தில் தெரியுமே தவிர உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 2 சைடும் வளர்ந்து செடியும் கொடியும் அடர்ந்து அடைச்சி போயிருக்கும். அப்புறம் தண்ணி எங்கே போகும்? ஸ்டேட்டு டிசாஸ்டர் ஃபண்ட் இருக்க, அது கொடுக்குறதே இதுக்கு தான். ஆனால் எதையுமே இவங்க சரியாக ப்ராப்பராக பண்ணாதனால தான் சின்ன மழையை கூட இப்போ அன்றைக்கி முந்தின நாள் பெய்த மழை ஒரு 4 மணி நேரம் மழை தான் நம்ம சென்னையில். அரசு எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை போதுமானதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் கண்டிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து குறிப்பிட்டதுக்கு சேகர் பாபு என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரதமருக்கு வந்து அழுத்தம் கொடுக்கறத முதல்ல செய்யணும் எதிர்க்கட்சி தலைவர். அதாவது நிதி தர வேண்டி அதுக்கு வந்து அழுத்தம் கொடுக்க வேண்டியது. அதை விட்டுட்டு வந்து தமிழக அரசு எடுக்கிற நடவடிக்கை குறித்து விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனம் இருக்குல்ல, அதுக்கு வந்து பிரதமரும் அமைச்சர்களும் பதிலடி கொடுக்குற அந்த விஷயம் வந்து பேசும் பொருளாக மாறி இருக்குது. அதை பற்றி நான் நினைக்கிறேன். அதாவது கடந்த வருஷம் இதே போல் புயல் வந்தது, 2-3 நாள் மழை வந்தது. மேயர் பிரியா வந்து அப்போ என்ன சொன்னாங்க, அப்போ தான் இந்த 4500 கோடி ஒதுக்குனாங்க. நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம், 90% வேலையெல்லாம் முடிஞ்சு போய்விட்டது. இனி வந்து எவ்வளோ பெரிய ரெயின் வந்தாலும் சென்னை நகரத்தை ஒன்றும் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது, அவ்வளவு தூரம் நாங்கள் வேலை பண்ணிட்டோம்னு சொல்லி மேயர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பல பேர் சொன்னாங்க, திமுக சார்பில் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் ஒரு மாதம் கழித்து திரும்ப மழை வந்து அதே பிரச்சனை வந்தது. அப்புறம் ஆபுன்னு எல்லோரும் பேசவே இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க, என்ன பண்ணாங்கன்னு கேள்வி எழுப்பும் பொழுது நாங்கள் 40% தான் வேலை பண்ணியிருக்கோம், இன்னும் 60% செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னாங்க. முறையான கணக்கு இன்னே தேதி வரைக்கும் என் கவனத்துக்கு எட்டின வரைக்கும் இது வரைக்கும் அந்த 4500 கோடியில் என்னென்ன செலவு பண்ணாங்கன்னு இது வரைக்கும் கொடுக்கலங்கிறது தான் மத்திய அரசு சைட்லேருந்து தெரிகிற தகவலாக இருக்குது. மாநில அரசு ஒரு ஒயிட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அவங்க கொடுத்த பணத்துக்கு நாங்கள் இப்படிலாம் பண்ணினோம், இதெல்லாம் பண்ணியிருக்கோம். காரணம் என்னென்னு நினச்சேன்னா, இந்த பம்பு வந்து ஹையர் பண்ணி தண்ணி எடுத்து விடுறாங்கல்ல, இதை ஒரு சாதனையாக பேசுகிறாங்க. இதெல்லாம் ஒரு சாதனையா? கீழே விழுந்து ரோட்டில் தாரை ஊற்றி கீழே விழுந்து வலிகி விழுந்து முட்டில் காயப்பட்டவனுக்கு ட்ரிஞ்சர் போட்டு விடுற வேலையை போகிறது. மீட்டெடுப்பு நடவடிக்கை செஞ்சுருக்கோன்னு சொல்கிறேன், சாதனை சொல்லலை. மீட்டெடுப்பு நடவடிக்கை நிரந்தர தெரியுது. எப்படி சார் மேலை நாட்டுகளில் எப்படி இருக்குது சார் தொழில்நுட்பங்களை ஒரு வாட்டி செஞ்ச மழை அது பாட்டில் பெய்துக்கிட்டு இருக்கும், தண்ணி எங்கே பெய்துக்கு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போனீங்க ரோடு காஞ்சிருக்கும். ரோடு அமைப்பு அப்படி இருக்கும், தண்ணியுடைய வாட்டங்கள் அப்படி இருக்கும். 20 அடிக்கு கீழே பெரிய கிணறு மாதிரி கீழே தண்ணி எல்லாம் உள்ளாகி அதுலேருந்து ஊருக்குள்ளேருந்து தண்ணி எங்கே போகுதுன்னே தெரியாது. மழை தண்ணி எப்படி போகுது, தெருவில் எங்கே போகுதுன்னே தெரியாது. நீங்கள் எங்கேயாவது ஒரு 40 கிலோமீட்டர் தாண்டி போய் ஒரு இடத்துக்கு அங்கே ஒரு லேக் இருக்கும், அங்கே போனால் அந்த தண்ணி அங்கே வருதுன்னு சொல்லுவாங்க. அதையும் அங்கே பியூரிஃபை பண்ணி அந்த தண்ணியை அவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க. இல்லை, இதெல்லாம் கருத்தி கொண்டு தான் ஜெயலலிதா வந்து ஒரு ஆட்சி காலத்து மழைநீர் சேகரிப்புன்ற பெரிய ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமே வந்து பண்ணாங்க. அது தமிழக அரசு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மக்களும் வந்து அது நல்ல அதெல்லாம் ஊக்குவிக்கலை, அது செய்யவும் இல்லை. அது எடப்பாடியும் செய்யலை, முதலமைச்சரும் செய்யலை. அது ஒரு நல்ல திட்டம், அதை விட்டுட்டாங்க. அதான் உண்மை. அவங்க ஆரம்பித்தாங்க ரைட்டு, அதுக்கப்புறம் எடப்பாடியே செய்யலையே, இவர் அதையும் செய்யலை. அதனால் இதுக்கு நிரந்தர தீர்வு என்னன்னா, 365 நாட்களும் இந்த கிராமமாக இருந்தால் ஆற்றுப்படுகைகள், நீர்வரத்துகள், மலையிலிருந்து கடலுக்கு போகிற வழியில் இருக்கிற புதர்கள், மரங்கள், தடுப்புகள், இதை எல்லாத்தையும் அகற்றி அதை வந்து பீரியாடிக்கலாக அதை வந்து வாட்ச் பண்ணி அந்த வழித்தடத்தை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாங்கன்னா கிராமங்களில் உடைப்போ அல்லது மற்ற இதோ ஏற்படாது. கடலுக்கு அந்த தண்ணி நேராக போயிடும். ஒரு அளவுக்கு மழையை ஒரு 70 சென்டிமீட்டர் 60-70 சென்டிமீட்டர் மழையை கூட அந்த ரிவர் அது தாக்கு பிடிக்கும், கடலுக்கு போய் சேர்ந்துடும். இதை பண்ணுறதே கிடையாது. அது பாட்டில் நீங்கள் ஒவ்வொரு ஆறையும் தாமிரபரணிலாம் போய் பார்த்தீங்கன்னா, தாமிரபரணியாக இருக்கட்டும், காவேரியாக இருக்கட்டும், நீங்கள் போய் பாருங்கள். இந்த நம்ம பக்கத்தில் தெரியுமே தவிர உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 2 சைடும் வளர்ந்து செடியும் கொடியும் அடர்ந்து அடைச்சி போயிருக்கும். அப்புறம் தண்ணி எங்கே போகும்? இதனால் எவ்வளோ பெரிய சீரழிவு. ஒவ்வொரு தடவையும் பல 1000 கோடியை செலவு பண்ணுறதுக்கு இதை ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ணி இதுக்கு ஒரு ஸ்கீமை போட்டு
பராமரிப்பு, இப்போ ஆறுகளை பராமரிக்கிறது, ரோடுகளை பராமரிக்கிறது, ட்ரைனேஜ் வாட்டரை பராமரிக்கிறது, அதை பர்மனெண்ட்டாக எப்படி பண்ணுறது, அதை எவ்ரி மந்த் எப்படி செக் பண்ணுறது, ஏர் பிடிக்கிறது, அடப்பு இல்லாமல் பண்ணுறது, இதுக்கெல்லாம் தான் அந்த பணம் கொடுக்காங்க. டிசாஸ்டர் இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ஃபண்ட் இருக்க அது கொடுக்குறதே இதுக்கு தான். ஆனால் இதை இவங்க சரியாக ப்ராப்பராக பண்ணாதனால தான் சின்ன மழையை கூட இப்போ அன்னைக்கு முந்தின நாள் பெய்த மழை ஒரு 4 மணி நேரம் மழை தான் நம்ம சென்னையில். இங்கெல்லாம் தண்ணி வந்துட்டு, இங்கே வீட்டுக்குள்ளே வரல, பட்டு இது போர்ட்டிகோலெல்லாம் தண்ணி வந்துட்டுது. 4 மணி நேரம் தான், காலையில் 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் பெய்த மழை தான், அதுக்கப்புறம் பெய்யலை. அப்போ இப்படி இருந்தால் இது எவ்வளோ காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் 2 சைடில் சேம்பர் இருக்குது, சேம்பர் ஃபுல்லாக பிளாக்கு, அப்புறம் தண்ணி வந்தால் எங்கே சேம்பர் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தண்ணி. இப்படி அதை முன்னக்கூட்டியே பண்ணி அதை தண்ணி போக்கெல்லாம் ஒழுங்காக இருக்காங்கிறதெல்லாம் இவங்க பண்ணுறது கிடையாது. 3 மாதம் மழை சார், அந்த நீரை வந்து எப்படி மேலாண்மை பண்ணுறது? நீர் மேலாண்மையை உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்த சோழர்கள் பார்த்திங்கன்னா கல்லணை முதற்கொண்டு காவிரி பாசன பகுதிகளில் மட்டுமல்லாமல் நிறைய பகுதிகளில் உடம்புல ஓடுதில்ல நரம்புகள், அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஆறுகள், கிளை ஆறுகள், வாய்க்கால்கள், 3 வாய்க்கால்களையும் பிரியும். நம்ம உடம்புல வந்து நரம்பு எப்படி பிரியுது, அதே போல் ஒரு கட்டமைப்பு பண்ணி விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நீர் ஆதாரத்தை உண்டு பண்ணி ஆறுகள், குளங்கள் அப்படின்னு ஒரு தொலைநோக்கு பார்வையை கொண்டு வந்து இன்றைக்கி உலக நாட்டில் உள்ளவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நீரியல் வல்லுநர்கள்லாம் வந்து கல்லணையையும் காவிரி பாசன பகுதியில் இருக்கிற ஆறுகள், குளங்களையும் பார்த்து ரொம்ப வியப்படைகிறாங்க சார். அது போல் ஒரு நிலைமை வந்து மறுபடியும் வரணும்னு நினைக்கிறாங்களா? நாட் ஒன்லி நீர் மேலாண்மை, எல்லா நிர்வாகத்துலேயும் நீ பஸ் கம்பெனியே எடுத்துக்கங்க. பஸ்ஸு தனியார் வந்து பஸ் வச்சுருக்காங்க, 7 வருஷம் 10 வருஷத்துக்கு அந்த பஸ்ஸை லாங்கில் ஒரு நாளைக்கு 1000 கிலோமீட்டர் ஓட்டுறாங்க. அந்த பஸ்ஸை அது டெய்லி லாங்கில் போயிட்டு வர அளவுக்கு தயாராக வச்சுருக்காங்க. ஆனால் அரசாங்கம் பஸ்ஸு சிட்டிக்குள்ளே தான் ஒரு அதிகபட்சமாக ஒரு 30-40 கிலோமீட்டர் ஓடக்கூடிய பஸ்ஸு 2 வருஷத்தில் புதுசாக பஸ்ஸு வரும். வந்து ஒரு வாரம் தான் அந்த பஸ்ஸை புதுசாக பார்க்கலாம். அடுத்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸு காயலாங்கடையில் போடுற மாதிரி இருக்கும். சார் சில ஊரில் வந்து பஸ்ஸு வந்து போயிட்டுருக்கு சார், முன்னாடி வந்து டயர் போகுது, கரண்ட் டயர் போகுது சொன்னீங்க. அது சில பஸ்ஸுகளை வந்து கரும்பு ஏற்றலாம். இதுக்கு என்ன காரணம்? இதை பற்றி ஒரு ஆய்வு நடத்துங்க. இதுக்கு என்ன காரணம்? வாங்குறதோட சரி, பஸ்ஸு வாங்கினா 1000 பஸ்ஸு வாங்குறதுல நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல விஷயங்கள் இருக்கிறது. அது இப்போ அதிமுக ஆட்சி காலத்துலேருந்து நடைமுறையெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாகவே இருக்குது சொல்கிறதுக்கு. அதுக்காக 100 கணக்கில் பஸ்ஸு மொத்தமாக ஆர்டர் பண்ணிடுறாங்க, கம்பெனிக்காரங்க கொடுத்துட்றாங்க, அதுக்கு தனியாக செய்ய வேண்டியதை செய்துடுறாங்க. அப்புறம் வந்ததுக்கு பிறகு அந்த பஸ்ஸை என்னன்னு ஆயில் இருக்கா இல்லையா, அதை பீரியாடிக்கலாக அதை செக் பண்ணுறது, சர்வீஸ் பண்ணுறது, அதை துடைக்கிறது, இதெல்லாம் அவங்க பண்ணுறதே கிடையாது. பொதுவில் அடியாக புளுத்து சத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி. அப்படி தான். அப்புறம் இதில் வேறு கம்யூனிஸ்டெல்லாம் கூட சேர்ந்துக்கிட்டு, சிபாரிசு வேறு கம்யூனிஸ்ட் கூட சேர்ந்துக்கிட்டு பொது சொத்து, பொது ஊழியர்களை அப்படி எடுத்துட்டாங்க, இப்படி எடுத்துட்டாங்க, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் பேசுகிறாங்க. தனியார் 7 வருஷமாக அவங்க ஒரு பஸ்ஸை 20 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டுறாங்க. தனியார் இப்போ அரசு பஸ்ஸு 2 லட்சம் கிலோமீட்டர் கூட ஓடுறதுக்குள்ளே அப்புறம் டயர் கலந்து போகிறது, எத்தனையோ இடத்துல பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகி நிற்குது, இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னா இதனால தான் நடக்குது. மெயின்டெனன்ஸே கிடையாது. அதே தான் இந்த நீர் மேலாண்மையிலையும் அதே தான். அதனால் இதெல்லாம் தான் இப்போ சரி பண்ணணும். இதெல்லாம் பண்ணினால் மட்டும்தான் நமக்கு மழை பெய்யுது என்றால் அந்தந்த வழித்தடங்கள் கிளியராக இருந்தால் அப்பப்போ தேங்குகிற தண்ணி அது உள்ளே தன்னால் போயிடும். பொது ஜனங்களுக்கு பாதிப்பு இருக்காது. கடலில் போய் தண்ணி வாங்கிக்கும். இதை அவங்க செய்கிறது கிடையாது. எல்லாமே அரசாங்கத்தை, மத்திய அரசை குறை சொல்கிறது மட்டும்தான் திமுகவுடைய ஒரு தலையாய கடமையாக வச்சுருக்காங்களே தவிர நல்லதை செய்கிற நோக்கம் அவங்கள்ட்ட ரொம்ப குறைவாக இருக்கிறது. இந்த பிரச்சனைகள்லாம் இவங்க நான் சொல்கிறதெல்லாம் இவங்க இப்போது துணை முதல்வரும் சரி, முதலமைச்சரும் சரி, இந்த விஷயங்களை டீப்பாக ஸ்டடி பண்ணி அவசியப்பட்டால் வெளிநாடுக்கு ஒரு குழுவை அனுப்பி அங்கே எப்படியெல்லாம் ட்ரைனேஜ் சிஸ்டம், ரெயின் வாட்டர்லாம் எப்படி போகிறது. இன்ஃபேக்ட் நம்ம ஊரை விட அங்கே கொஞ்சம் மழைலாம் கம்மி தான். வெளிநாட்டில் இவ்வளோ மழை எல்லாம் நம்ம ஊரில் பெய்கிற மாதிரி மழை அங்கே ஜாஸ்தி கிடையாது. சில நேரங்களில் தான் பெய்கிறது. ஆனாலும் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, அது எப்படி தண்ணி இல்லாமல் ஒரு மழைக்கு அங்கே இருந்துட்டு பார்த்துட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே விழுந்த 1/2 மணி நேரத்தில் இந்த ரோடு காஞ்சி போயிருக்கும். அப்படி பண்ணிடுறாங்க. தண்ணியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி அந்த ஊருக்குள்ளே தண்ணி போகிறோம் பார்த்தா ஒரு 25-30 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பார்த்தா அங்கே எங்கேயாவது ஒரு லேக் இருக்கும். அந்த லேக் ஓரத்தில் ஒரு ஃபேக்ட்ரி யூனிட் இருக்கும். அந்த யூனிட்டில் தண்ணி போய் சேர்ந்து அதை பியூரிஃபை பண்ணி திரும்ப அதை வேறு லெவலுக்கு அனுப்புவாங்க. இப்படி பண்ணி விட்டுறாங்க. இப்போ நம்ம ஊரில் இதை என்றைக்கு அடைய போகிறோம் இந்த மாதிரி நிலைமையை? இதெல்லாம் பக்காவாக ஒவ்வொரு இடத்த ஒவ்வொரு ஏரியாவை பிளான் பண்ணி இப்படி செய்தாங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் வராது. லைக், ஷேர் and subscribe.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.